இப்போ இவ்வளவு நேர்மை இல்லாத, சுயமரியாதை இல்லாத, மக்களுக்கு மேலே வந்து கொஞ்சம் கூட அலட்சியமாக கருதுகின்ற, எப்படி வேணால் பேசலாம் அப்படி ஒரு கட்சியே இதுவரைக்கும் வந்து தமிழ்நாடு பார்த்ததில்லை, இந்த நாடு பார்த்ததில்லை. மதியழகன் கூட்டம் ஏற்பாடு பண்ணார். அந்த வீடியோ பார்க்குறேன். விஜயோடைய பஸ் வருது, ஒரு 10-20 அடி முன்னால் புஷி ஆனந்த் வேன் வருது, நெரிசல் பயங்கரமாக இருக்குது. அப்படி உட்காந்துருக்கார் புஷி ஆனந்த் முன்னால். நாளைக்கு விஜய் ஏன் எஃப்ஐஆரில் சேர்க்கலன்னு நீதிபதி கேட்டிருக்காரு. விஜயை வந்து கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், எனக்கு ஒன்றும் தெரியாது, புஷி ஆனந்த் வாங்க ஒரு இடத்துக்கு போகலான்னு சொன்னார், நான் பின்னாலேயே பஸ்ஸில் வந்தேன், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அவர் பெட்டிஷன் போட வாய்ப்பு இருக்குது. இப்போ 41 பேர் இறந்துருக்கிறாங்க. அந்த குற்ற உணர்ச்சியோ பொறுப்புணர்ச்சியோ நீதிபதி சொல்லியிருக்காருல்ல, இப்படிப்பட்ட ஜென்மங்களை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காரு அவர். இந்த நெரிசலுடைய அளவு அதை பார்த்தா பார்க்க முடியல. பல பேருக்கு விலா எலும்பு முறிஞ்சிருக்குது, மார்பு கூடு எலும்பு நொறுங்கி இருக்குது. பெண்களுக்கு பிளாடர் ஃபுல்லாக நிரம்பி யூரின், பல பெண்கள் வந்து மோஷன் போயிருக்குது.